பிரைஸ் தி லார்ட். ஜோதிடம் பார்க்கிறவர்களும் குறி சொல்லுகளுமாகிய இருக்கிற ஆணாகிலும் பெண்ணாகிலும் கொலை செய்யப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஜோசியம். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத போது ஜோசியம் ரொம்ப அதிகமாக பார்ப்பேன். ஒரு ஜோசியக்காரன் எங்கள் ஊருக்குள்ள வரக்கூடாது, பின்னாடியே ஓடுவேன். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு ஜோசியத்து மேலே அவ்வளோ ஆர்வம். எங்கள் அப்பா ரொம்ப இந்த விஷயத்தில் எங்கள் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். இது வேண்டாம், இது ஏமாத்துக்கான காரியம் அப்படின்னு சொல்லுவார். இருந்தாலும் எனக்கு ஒரு ஆசை, எங்கே போனாலும் ஜோசியம் பார்க்கறதுன்றது எனக்கு ஒரு ரொம்ப விருப்பம். என்ன மாதிரி எத்தனை பேர் இந்த மாதிரி நியூஸை கேட்டுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. வேதத்தில், அதாவது ஆண்டவர் பிறந்ததுக்கு அப்புறம் பவுல்னு ஒரு ஊழியம் செஞ்சார். ஒரு ஊரில் ஒரு ஊழியம் செய்யும் போது இதே மாதிரி குறி சொல்றவங்க ஒருத்தாங்க அவர் ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. என்ன சொல்லி டார்ச்சர் பண்ணாங்கன்னா, உன்னதமானுடைய பிள்ளைகள் இவங்க சுவிசேஷம், அதாவது ஆண்டவர் பத்தி சொல்றதுக்காக இந்த ஊருக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆவி சொன்னது தப்பு இருக்கா? அந்த பெண் சொன்னது தப்பு இருக்கா? எதுவுமே கரெக்டா சொல்லுது. இந்த மாதிரி வந்திருக்காங்க நம்ம ஊருக்கு, இவங்க இந்த மாதிரி ஆண்டவர் கும்பிடுறவங்க சுவிசேஷம் சொல்றதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஸோ ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்லை, அகைன் அவங்கள தொல்லை பண்ணிக்கிட்டு பின்னாடியே போயிட்டு சொல்ல பவுலுக்கு கோவம் வந்து அந்த பெண்ணை பார்த்து சபிச்சாரு, அதாவது திட்டினாரு. இந்த பெண்ணை விட்டு நீ போன்னு சொல்லி அந்த ஆவியை கடிந்து கொண்டதுக்கு அப்புறம் அந்த ஆவி அந்த பொண்ணை விட்டு விலகி அந்த பொண்ணு ஆசீர்வாதமா நார்மலான ஒரு வாழ்க்கைக்குள்ள வந்தாங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு தெரியும் இந்த மாதிரி குறி சொல்றது ஒரு ஆவி தான், ஒரு ஆவி வச்சுதான் அவங்க சொல்றாங்கன்னு சொல்லி. வேதம் அழகா சொல்லுது, ஒரு ஆவியின் நிமித்தம் அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டதுனால இந்த மாதிரி ஒரு வல்லமைக்குள்ள அந்த பொண்ணு அகப்பட்டுச்சு. அநேகர் இந்த மாதிரி பண ஆசையின் நிமித்தம், பொல்லாத காரியத்தின் நிமித்தம் இந்த மாதிரி பல ஆவிகளை வச்சு பிசினஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இது மாதிரி காரியங்கள் நிறைய ஊர்ல நடக்குது. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் இதற்கு எதிர்மாறானவர், இதற்கு புறம்பானவர். அவருக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. எதிர்காலத்தை கணிக்கூடிய வல்லமை அந்த ஆவிக்கு இருந்ததுன்னா அந்த மாதிரி இந்த மாதிரிதான் வாழ போறேன், இப்படிதான் இருக்க போறேன்னு சொல்லி அந்த ஆவிக்கு அந்த அளவுக்கு வல்லமை இருந்ததுன்னா எதுக்கு தெய்வத்தை நோக்கி போயிடும்? எதுக்காக தேவனை கும்பிடுறோம்? ஹல்லேலூயா. தேவன் கையில தான் எல்லாருடைய வாழ்க்கை தேவன் கையில தான் இருக்கு. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையோ இந்த நாள்லயும் அவருக்குள்ள ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் தவறான வழியில போயிருந்தா என்னை மன்னிச்சு உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்கன்னு சொல்லி ஜெபம் செய்யுங்க. தேவன் உங்களுடைய கண்ணீரை யாவும் துடைப்பார். என்னோட தான் ஜெபிக்கிறீங்களா? அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, ஏசப்பா, எங்களுடைய வாழ்க்கையில தகப்பனே, நாங்க பல விஷயங்களான பொல்லாத காரியங்கள் நிமித்தம் நாங்க பின்தொடர்ந்து போயிருக்கலாம். மந்திரவாதம், பில்லி சூனியம், இந்த மாதிரி சூனியக்காரன், ஜோதிடம்னு சொல்லி தவறான வழியில, உமக்கு பிரியமில்லாத வழியில் நாங்க போயிருக்கலாம். சுவாமி, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் நீர் ராஜா, எல்லாம் உம்மாலே உண்டானது ராஜா. இந்த நாள்லயும் தகப்பனே, உம்முடைய பாதபடியில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவங்க பாவங்களை மன்னித்து பரிசுத்தமா ஜீவிக்க பரலோக தேவனுக்கு உண்மையா இருக்க உதவி செய்யுங்க. அவங்களுக்கு குறித்த நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறீர் ராஜா. நீர் அவங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமீன்.